துலாம் ராசி, துலாம் லக்னம், அவங்களுக்கு 2025 புத்தாண்டு ஒவ்வொரு இயரும் நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பேசிஸ்ல போயிட்டு இருக்கும். இந்த வருஷம் எனக்கு கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா இதுலயே போச்சு, முன்னாடி வருஷம் நான் கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா வேற ஒரு விஷயத்துல இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து சனி உங்களோட 6ஆம் இடம் வராரு. ஸோ தட் இஸ் அனதர் திங் ஆஃப் காஷன். ஸோ சனி 6ஆம் இடம் வரும்போது நேச்சுரலாகவே உங்கள் ஹெல்த் மேலே உங்களுக்கு பயங்கர கான்சென்ட்ரேஷன் போகும். அப்புறம் டயட் ஃபோக்கஸ் பண்ணுறது, லைக் ஹார்ட் ஒர்க் அட் ஒர்க் இல்லை ஹார்ட் ஒர்க் ஃபார் யோர் செல்ஃப், அந்த மாதிரி பண்ணுறது. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன் என்னன்னா, அதை 2025லையும் நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம், 2024ல் கூட நீங்கள் அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் ரியலைஸ் பண்ணியிருக்கலாம். என்னன்னா, உங்களுக்கு யாரு கூட அந்த கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வருது, உங்களோட எனிமீஸ்னு கூட நீங்கள் சொல்லலாம், இல்லை உங்களுக்கு அகெயின்ஸ்டாக அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து அவங்களோட அட்வைஸஸ் உங்களுக்கு ரியலைசேஷன் கொண்டு வரது. இவங்களோட கொஞ்சம் பிரச்சனைகள் தானே இருந்தது, அவங்க சொன்ன விஷயம் கரெக்டாக நடக்குது அப்படின்ற மாதிரியான ரியலைசேஷன்ஸ் வருது. ஸோ இதெல்லாம் தாண்டி சரிங்க ரெமெடி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். ஸோ உங்களோட பொறுத்த வரைக்கும் ரெமெடி என்னன்னா, துலாம் ராசி, துலாம் லக்னம், அவங்களுக்கு 2025 எப்படி போக போகுது அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2025 புத்தாண்டு ஒவ்வொரு இயரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பேசிஸில் போயிட்டுருக்கும். இந்த வருஷம் எனக்கு கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக இதிலே போச்சு, முன்னாடி வருஷம் நான் கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக வேற ஒரு விஷயத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்தந்த வருஷம் நம்ம எனர்ஜியை எதில் ஸ்பெண்ட் பண்ணணும்னு இருக்கோ அந்த விஷயத்தில் நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது துலாமுக்கு எப்படி இருக்குது, ராசிக்கும் சரி லக்னத்துக்கும் சரி இந்த வீடியோ பொருந்தும். நம்ம அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எப்போவுமே சொல்கிற விஷயம், உங்களுக்கு ஆஸ்ட்ரோ சைக்காலஜி கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க லிங்க்ல போய் அந்த கோர்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அண்ட் இன்னுமே அதை விட ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மெடிடேஷன்ஸ். எங்களோட மெடிடேஷன்ஸ் வந்து எனர்ஜி பேஸ்ட் டிரான்சென்டென்டல் பக்தி மெடிடேஷன், எனர்ஜி பேஸ்ட் மெடிடேஷன். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தை கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது இஷ்ட தெய்வத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது, நான் மெடிடேஷனும் கற்றுக்கிட்டு என் இஷ்ட தெய்வமும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு அது வேணும்னா போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அண்ட் எப்போவுமே நான் சொல்கிறது, எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எங்களோட ரிட்டர்ன் கிஃப்ட் அவங்களுக்கு என்னென்னா, நாங்கள் கொடுக்குற ராசி கற்கள், அவங்க காட்டுற இன்வால்மெண்ட்டுக்கு, அவங்க காட்டுற சப்போர்ட்டுக்கு எங்களோட பதில் கிஃப்ட் தான் அது. எப்போவுமே எங்களை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எங்களோட டாப் சப்ஸ்கிரைபர்ஸ் லிஸ்ட்ல அவங்க இருக்காங்க. அது எப்படி வரலாம்னா, உங்களோட இன்வால்மெண்ட் கமெண்ட்ஸ்ல காட்டுறது, ஷேர் பண்றது, லைக் பண்றது, இதெல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க டாப் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆயிடுவீங்க. அட் எவ்ரி மைல்ஸ்டோன் நாங்கள் அவங்களுக்கு ராசி கற்கள் கொடுக்குறோம். சரி, இப்போ வீடியோக்கு போகலாம். இப்போ இந்த பலன் நம்ம வந்து வெறும் அஸ்ட்ராலஜி படி மட்டும் பார்க்க போறோமான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, ஆஸ்ட்ரோ சைக்காலஜி படி பார்க்க போறோம். அப்போ ஆஸ்ட்ரோ சைக்காலஜி படி இங்க என்ன வித்தியாசமா வருது அப்படின்னா, உங்க எல்லாரையும் நீங்க மனசை தொட்டு கேட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே மாதிரி பிரச்சனை திரும்ப திரும்ப எனக்கு அப்படியே வந்துட்டு இருக்கு. என் ஆஃபீஸ்ல நான் ஒர்க் பண்றேன், ஆனா என்னை எப்பவுமே அவங்க சீரியஸாவே எடுத்துக்க மாட்டாங்க, இந்த மாதிரியே பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இல்லை என் ஃபேமிலியில நான் எவ்வளோ செஞ்சாலும் அதை வந்து அவங்க ஒரு மதிப்பு கொடுத்து பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி ரிப்பீட்டடான ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்கு இல்லையா, இந்த ரிப்பீட்டடான ப்ராப்ளம்ஸ்க்கு காரணமே உங்கள் லைஃப் உங்ககிட்ட நீங்க ஒரு கேரக்டர் மாத்திக்கணும்னு நினைக்குது, ஒரு பர்சனாலிட்டி சேஞ்ச் கொண்டு வரணும்னு நினைக்குது. அது என்னது, எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நம்ம எந்த மாதிரியான சேஞ்ச் பண்ணா அது சேஞ்ச் பண்ணதுமே அந்த பிரச்சனை சரியாயிடும், அந்த சேஞ்ச் எப்படி பண்றது, அது எல்லாமே ஆஸ்ட்ரோ சைக்காலஜில இருக்கு. இன்னொன்று நீங்க பாத்தீங்கன்னா கூட தெரியும், நீங்க ஒரு பிரச்சனையை ரீகலெக்ட் பண்ணுங்க, உங்க லைஃப்ல நடந்த ஒரு பிரச்சனை ரீகலெக்ட் பண்ணுங்க. அந்த பிரச்சனையை ரீகலெக்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை ரீகலெக்ட் பண்ணும்போது அந்த பிரச்சனைக்கு முன்னாடி, அந்த பிரச்சனை முடிஞ்சு போனா அப்புறம் உங்களுக்குள்ள உங்க மனசுல ஒரு மாறுதல் வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், முன்னாடி நீங்க ரொம்ப கோவப்படுறவங்களா இருந்து அதுக்கப்புறம் நீங்க ஒரு சாந்தமானவங்களா மாறி இருப்பீங்க. இல்லை அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ரொம்ப ஒரு வெகுலியாக எல்லாருக்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்கிறவங்களா இருந்தால் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிசர்வ்டாக இல்லை நம்ம அளந்து பேசணும் அப்படின்ற மாதிரி மாறி இருப்பீங்க. அந்த சேஞ்சை உங்ககிட்ட கொண்டு வரதுக்கு தான் அந்த பிரச்சனையே வருது. அப்போ நீங்களே அந்த சேஞ்ச் என்னன்னு தெரிஞ்சு நடந்துக்கிட்டீங்க, உங்கள் ஜாதகத்தை வச்சு அந்த ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரச்சனை உங்களுக்கு பெரிய இம்பாக்ட் கொடுக்காது. இதுதான் ஆஸ்ட்ரோ சைக்காலஜி, வேற எதுவுமே இல்லை. இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்கான ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன் இந்த வருஷத்துக்கு என்ன அதையும் பார்க்கலாம். சரி, துலாம் பொறுத்த வரைக்கும்
முதல்ல நல்ல விஷயங்கள் பார்த்துடலாம். உங்களுக்கு இந்த வருடம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, குரு பயிற்சி ரொம்ப நல்லா இருக்கு துலாமுக்கு. குரு பயிற்சி எப்போ வருது? மே மந்த் வருது. அப்போ மே மந்த் வர குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா, உங்க 9ஆம் இடத்துக்கு குரு வராரு. 9ல குரு வந்தா, நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் அத முடிச்சு மேல வந்துருவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நெறைய பழமொழி இருக்கு 9ஆம் குருக்கு. 9ல குரு வந்தா அப்படி என்ன ஸ்பெஷல்னா, 9ஆம் வீடுன்றது உங்களோட அதிர்ஷ்டத்துக்கான வீடு. இல்லையா? அந்த அதிர்ஷ்டத்துக்கான வீட்டுல, அதிர்ஷ்டத்துக்கான அதிபதி குரு தான். அந்த ஒரு வெல்த், ஒரு லக் வந்து இட்ஸ் அ வெல்த் இல்லையா? அதுக்கான அதிபதி குரு அங்கேயே வந்து உட்கார்றாரு. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு என்னன்னா, உங்க அதிர்ஷ்டம் இன்க்ரீஸ் ஆறது. லக் இன்க்ரீஸ் ஆறது. இவ்ளோ நாளா எனக்கு லக்கே வந்து இந்த வருஷம் தெரியலங்க. இந்த 1 வருஷம் எனக்கு லக்கே தெரியல அப்டின்னா, அடுத்த வருஷம் உங்களுக்கு லக் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ உங்களுக்கு அது தெரியறது கஷ்டம் தான். ஏன்னா குரு உங்க 8ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ குரு 8ஆம் இடத்துல இருக்கும்போது குரு மறைஞ்சிடுறாரு. அப்ப குரு மறைஞ்சிட்டா நல்லது பண்ற அந்த கிரகம் மறைவா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்டின்னாலே உங்களுக்கு தெரியும். இல்லையா? பெருசா ஒண்ணும் அவரால நல்லது பண்ணியிருக்க முடியாது. நெறைய விஷயத்துல டிலே ஆறது தெரிஞ்சிருக்கும். ஏன் எனக்கு இது நடக்க மாட்டேங்குது? ஏன் வந்து ரொம்ப நாளா நான் இதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப நாளா என் கெரியர் ப்ராக்ரஸ்க்கு வெயிட் பண்றேன். ரொம்ப நாளா மேரேஜுக்கு வெயிட் பண்றேன். ரொம்ப நாளா அ இந்த விஷயம் நடக்கும்னு பார்த்துட்டு இருக்கேன். அது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றது. எல்லாமே வந்து குரு பண்ணி குடுப்பாரு. ஆனா, அதுவரைக்கும் எனக்கு மே மந்த் வரைக்கும் அப்ப எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மே மந்த் வரைக்கும் என்னதுன்னா, நீங்க இந்த வருஷமே கூட அத பண்ணியிருப்பீங்க. விச் மீன்ஸ் 2024லயே கூட நீங்க இத பண்ணியிருப்பீங்க. 2025 மே மந்த் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அக்கல்ட் சயின்ஸஸ்ல அக்கல்ட் சயின்ஸ்ன்னு வரும்போது ஆஸ்ட்ராலஜில இன்ட்ரெஸ்ட் வந்து கத்துக்க ஆரம்பிக்கிறது, இல்ல சைக்காலஜில இன்ட்ரெஸ்ட் வருது, இல்ல இந்த ரிச்சுவல்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் வருது. எனக்கு வந்து இந்த ஒரு 48 நாள் இந்த பூஜை பண்ணலான்னு பார்த்து நான் பண்ண ஆரம்பிச்சேன். இல்ல இந்த பர்ட்டிகுலர் காளிக்கு நான் டிவோட்டி ஆயிட்டேன். இல்ல நான் வந்து பெருமாளுக்கு டிவோட்டி ஆயிட்டேன். இந்த எல்லாமே எனக்கு இந்த டைம்ல தான் நடந்தது. அதாவது இந்த 2024ல ஆரம்பிச்சு எனக்கு இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அதாவது 2025 வரைக்கும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் இன்னும் பெக்யூலரா யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 2024ல இருந்தே நீங்க அத பண்ணியிருப்பீங்க. என்னன்னா, அவங்க உங்கள சுத்தி இருக்கிறவங்க உள்ள மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்றதெல்லாம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். தெரிய ஆரம்பிச்சிருக்கும். நாட் இன் அ நெகட்டிவ் வே, பட் ஈவன் இன் அ பாசிட்டிவ் வே. அதெல்லாம் நீங்க முன்னாடி யோசிச்சிருக்க மாட்டீங்க. இப்ப திடீர்னு எனக்கு மறைவா இருக்க விஷயம்லாம் வெளியில தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றதா இருக்கலாம். மனசுல நினைக்கிறது வெளியில தெரிய ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்றதா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம இப்போ 8ஆம் இடம் குரு வந்து பாத்தீங்கன்னா, உங்களோட லைஃப் பார்ட்னர் மூலமா அந்த இன்கம் வருது. இல்ல நீங்களே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஃபினான்ஷியரா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நெறைய வருது. ஸ்டாக் புரோக்கரா இருக்கீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருது. மீதி பேரோட வெல்த் நீங்க ஹேண்டில் பண்ற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் வருது. இது எல்லாமே உங்களுக்கு மே மந்த் வரைக்கும் போகும். ஓகேங்களா? ஸோ குரு எந்த இடத்துல இருந்தாலும் அவரால முடிஞ்ச அளவுக்கு அந்த நல்லது பண்ணுவாரு. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 9ஆம் இடம் குரு உங்கள வந்து உங்க லக்னத்த பார்க்குறாரு. ஸோ இஃப் யூ சி உங்களோட அந்த ஒரு பிரதிபலிப்பே வந்து ஒரு பிரைட்னஸ் குடுக்க ஆரம்பிக்கும். மிட் ஆஃப் த இயர்ல இருந்து. ஒரு பிரைட்டா இஸ் அ பிரைட் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறது. அந்த ஷார்ப்னஸ் இன்க்ரீஸ் ஆறது உங்களுக்கு தெரியும். அண்ட் தென் நேச்சுரலாவே உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்கும்னா, அந்த டைம்ல இருந்து உங்களுக்கு வந்து ஸ்வீட்ஸ் சாப்பிடுறது, இந்த ஸ்வீட்ஸ் பேஸ் பண்ணி விஷயங்கள் இருக்குல்ல, இந்த ஐஸ்கிரீம் மாதிரியான விஷயங்கள், இல்லை ஸ்வீட்ஸ் மாதிரியான விஷயங்கள், நல்ல நெய் போட்டு பண்ற விஷயங்கள் சாப்பிடுறது, அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ யூ ஷுட் ஹேவ் கண்ட்ரோல் ஆன் யுவர் ஃபேட் லெவல் அந்த டைம்ல. அது கூடவே பார்த்தீங்கன்னா 3rd ஹவுஸ் அவர் பார்க்குறாரு. ஸோ உங்க கூட பிறந்தவங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கிறது, அதுவுமே நடக்க ஆரம்பிக்கும். ஸோ எப்போத்துல இருந்து இந்த மிட் ஆஃப் த இயர்ல இருந்து. அண்ட் தென் அதுவும் பார்த்தீங்கன்னா, குழந்தைக்காக நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். குழந்தைங்க பத்தி பாசிட்டிவான விஷயங்கள் வருது. குழந்தை பிறக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, குழந்தைங்களோட லைஃப் பாசிட்டிவா போறதுக்கான விஷயங்கள், இது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த வருஷம் கொடுக்கும். ஸோ இப்ப இது நல்லது பண்றாரு. ஆனா எந்த எக்ஸ்டென்ட்க்கு நல்லது பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது உங்க சுய ஜாதகத்துல பார்க்கணும். நீங்க வந்து என்னங்க நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டீங்கன்னா, எனக்கு ரொம்ப பெரிய நல்லது நடக்கல. ஏதோ ஒரு சின்ன விஷயம் நடந்தது அப்படின்னா, உங்களுக்கு அந்த எஃபெக்ட் உங்க ஜாதகப்படி உங்களோட மீதி டைம் இருக்கிறது, குருவோட எஃபெக்டே உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கு, அதெல்லாம் பார்த்தா தான் அது தெரியும். எந்த அளவுக்குன்றது. மீதி விஷயங்கள் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2025 மே மந்த் ராகு என்ன பண்றாரு? 5ஆம் இடம் வராரு.
ஓகேங்களா? கேத்து 11ஆவது இடம் போறாரு. ஸோ அப்ப இவ்ளோ நாள் உங்களுக்கு வந்து ஜாப் ஸ்டெபிலிட்டி பத்தி பயம் இருந்தது அப்படின்னா, அடுத்த இயர் மிட்டுக்கு மேல அந்த பயம்லாம் கொஞ்சம் போகும். ஓகே. இப்ப நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். ஜாப் ஸ்டேபிளா இருக்குமா இல்லையா நான் பயப்பட வேண்டாம் அப்படின்ற அந்த பயம்லாம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். இவ்ளோ நாள் நீங்க வந்து எனக்கு இன்கம் இன்கிரீஸ் ஆகணும், ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த இன்கம் இன்கிரீஸ் பண்ற மாரியான சிச்சுவேஷன்ஸ் 2025ல வராது. அண்ட் இன்னொன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில பேர் வந்து எனக்கு ஃபோக்கஸ்டா இல்ல. நான் வந்து ப்ரமோஷன் வாங்கி நான் இன்கம் இன்க்ரீஸ் பண்றது தான் ஃபுல் ஃபோக்கஸ்டா இருப்பேன் அப்படின்னு இருந்தவங்க, மிட் ஆஃப் த இயர்க்கு மேல நான் ஏன் அதுல ரொம்ப ஃபோக்கஸ் பண்றேன்? நான் எனக்கு பிடிச்சவங்கள நான் வந்து கவனிச்சுக்கிறத நான் பார்க்குறேன். குழந்தைங்கள கவனிச்சுக்கிறத நான் பார்க்குறேன். வீட்ட பார்த்துக்கிறதுல நான் இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்ட் காட்டுறேன். ரொம்ப நான் மணின்னு எதுக்கு ஓடணும்? நான் எதுக்கு பிஸ்னஸ்னு இல்ல கெரியர்னு ஓடணும்? அப்படின்ற மாரி ஒரு ஷிஃப்ட் வந்து உங்களுக்கு மிட் ஆஃப் த இயர்ல இருந்து தெரியும். நல்லா நோட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இதுல இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து சனி உங்களோட 6ஆம் இடம் வராரு. ஸோ தட் இஸ் அனதர் திங் ஆஃப் காஷன். ஸோ சனி 6ஆம் இடம் வரும்போது நேச்சுரலாவே உங்க ஹெல்த் மேல உங்களுக்கு பயங்கர கான்சென்ட்ரேஷன் போகும். அதுலயும் பார்த்தீங்கன்னா, இப்போ இவ்ளோ நாளா நான் பெருசா நான் டயட் இருக்கிறத பார்க்கல. எனக்கு உடம்பெல்லாம் கொஞ்சம் ஏறி இருக்கு அப்படின்னு சொல்றவங்க வந்து, இல்ல நான் இப்ப பயங்கரமா நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். உடம்பு மேல ஃபோக்கஸ் பண்ணி நான் ஃபுல் ஃபோக்கஸ் என்னோட பிஎம்ஐ கொண்டு வர்றது, அப்புறம் டயட் ஃபோக்கஸ் பண்றது, ப்ராப்பரா டயட் இன்டேக் பண்ணிக்கிறது. ஸோ அதீத உழைப்பு. லைக் ஹார்ட் ஒர்க் அட் ஒர்க் இல்ல ஹார்ட் ஒர்க் ஃபார் யோர் செல்ஃப் அந்த மாரி பண்றது. அதை நீங்க வந்து பண்ண ஆரம்பிப்பீங்க. சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, நான் கொடுக்குற அட்வைஸ் இதுதான். நீங்களே அதை ஆரம்பிச்சு பண்ணிடுறது நல்லது. நீங்களே ரெகுலரா ஜிம் போறதோ இல்ல பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்றதோ. லேடிஸ்லாம் சொல்லுவாங்க, இல்லைங்க நான் வீட்லயே வேலை பார்க்குறேன், அது போதாது. வீட்டில் வேலை பார்க்கறது வந்து நம்ம பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ற அளவுக்கு ஒரு எக்ஸாஷன் தராது. ஏன்னா நம்ம முன்னாடி காலத்துல எப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஹார்ட் ஒர்க், அதாவது இந்த அம்மி வச்சு அரைக்கிறது அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவே கூட பாத்தீங்கன்னா எல்லா பாடி பார்ட்டையும் கவர் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து எக்ஸசைஸ் பண்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த 6th ஹவுஸ்ல நிறைய கிரக சேர்க்கை வருது. மார்ச் டு மே கிரக சேர்க்கை பயங்கரமா வருது. ஸோ நீங்க வந்து எக்ஸாஷன் ஆகிறது இருக்கு. சர்வீஸ் பண்ணி எக்ஸாஷன் ஆகிறது இருக்கு. இல்ல உடம்பு சரியில்லாம எக்ஸாஷன் ஆகுறது. அதுக்கு பதில் நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க எக்ஸசைஸ் பண்ணி உங்க பாடியை ஃபிட்டா வச்சு அதுல எக்ஸாஷன் ஆகுறதே பரவாயில்லன்னு நினைக்கலாம். இல்ல அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க உங்களோட உங்களோட அந்த செலவுகள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு லோன் எடுக்கிறீங்க, இல்ல வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்க லோன் எடுக்கிறீங்க, லோன் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த டைம்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம். சம்டைம்ஸ் யூ சி அதுல வந்து ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் வருது. என்னடா இது கிடைக்கும்னு நினைச்சோம் கிடைக்கலையே, இல்ல இது போகும்னு நினைச்சும் போகலையே அப்படின்ற மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ், ஒரு டக் ஆஃப் வார் வருது. சம்டைம்ஸ் உங்களை சுத்தி வந்து அங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா, இப்ப துலாம் இருக்காங்கன்னா அவங்கள சுத்தி பிரச்சனைகள் இருக்கும். ஆனா அவங்க அதுக்கு ரீசனா இருக்க மாட்டாங்க. அங்க இருக்கிற பிரச்சனைகள் போய் நடுவுல போய் நின்று பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பாங்க. எதுக்குங்க, எதுக்கு இதை பண்றீங்க நடுவுல வந்து அதை நிறுத்தி வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க பஞ்சாயத்து பண்ற மாதிரியான சுச்சுவேஷன். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல் அட் தட் டைம். ஃபேமிலிஸ்ல எல்லாரோட ஒரு அந்யூன்யம் எப்படி இருக்கு அப்படின்னும் நீங்க பார்த்துக்கணும் அந்த டைம்ல. ஓகேங்களா? இதெல்லாமே இருக்கு. இப்போ அதை தவிர சனி என்ன பண்றாரு, உங்க 8ஆம் இடம் ஆஸ்பெக்ட் பண்றாரு. ஸோ இட்ஸ் நாட் ஈஸி ஃபார் யூ. இப்போ நீங்க இடம் மாறணும்னு நினைக்கிறீங்க, வேற ஏதாவது மாற்றம் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க, இடத்துலயோ வேலையிலயோ அந்த மாதிரி மாற்றம் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு கொஞ்சம் டிலே கொடுப்பாரு. ஏன்னா சனி அங்க பாக்குறாரு. அதே மாதிரி உங்களோட உங்களோட சிப்ளிங்ஸ்னு வரும்போது அங்க வந்து சனி பார்வையும் படுது, குரு பார்வையும் படுது. ஸோ அவங்களுக்கு அவங்க லைஃப்ல கல்யாணம் ஆகாம இருக்கு அப்படின்னா இந்த டைம்ல கல்யாணம் ஆறது, இல்லை அவங்க லைஃப்ல ஏதோ ஒன்று இவ்வளோ நாள் அவங்களால பண்ண முடியல அப்படின்னா அந்த விஷயம் அவங்க எடுத்து பண்றது. பட் அதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா நடக்குமான்னு கேட்டீங்கன்னா ஈஸியா நடக்காது. கொஞ்சம் அவங்கள படுத்தி எடுத்து நடத்துற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சனியோட பார்வை அப்படி. பட் எவென்ச்சுவலி தே கெட் இட். ஓகேங்களா? இப்போ இதையும் தாண்டி இவங்களுக்கு ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன் என்னன்னா, அதை 2025லயும் நீங்க அப்சர்வ் பண்ணலாம். 2024ல கூட நீங்க அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் ரியலைஸ் பண்ணியிருக்கலாம். என்னன்னா, உங்களுக்கு யாரு கூட அந்த கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வருது,
உங்களோட எனிமீஸ்னு கூட நீங்க சொல்லலாம், இல்ல உங்களுக்கு அகெயின்ஸ்டா அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து அவங்களோட அட்வைசஸ் உங்களுக்கு ரியலைசேஷன் கொண்டு வரது. இவங்க எனக்கு இவங்க ஸ்மூத்தா இருக்கவங்க இல்லையே, ஆனா அவங்க சொன்ன விஷயம் கரெக்டா நடக்குது. இவங்களோட கொஞ்சம் பிரச்சனைகள் தானே இருந்தது, ஆனா அவங்க சொன்ன விஷயம் கரெக்டா நடக்குது அப்படின்ற மாதிரியான ரியலைசேஷன்ஸ் வருது. ஓகேயா? ஸோ இட்ஸ் லைக் எனிமி வந்து டீச் பண்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். பட் ஃபார் துலாம் இட்ஸ் நாட் ரியலி எனிமி. ஏன்னா இவங்க யாருமே எனிமீஸா பார்க்க மாட்டாங்க. பட் சம்மன் ஹூஸ் நாட் ஆன் தேர் சைட், அவங்க வந்து டீச் பண்ற மாதிரியான சுச்சுவேஷன். அது வந்து ரியலைசேஷன் கொடுக்கறது இந்த தடவை நடக்கும். அண்ட் இன்னொன்னும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ துலாம் பொறுத்த வரைக்கும் தேர் நாட் சம்மன் ஹூ இஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் நோயிங் டீப்பர் திங்ஸ். அவங்களது பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எனக்கு வந்து ஸ்மூத்தாக போனால் போதும். எனக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சந்தோஷமும் வேண்டாம், எக்ஸ்ட்ரீம் துக்கமும் வேண்டாம், நான் நடுவில் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கப்புள் ஆஃப் இயர்ஸ் 2024 2025 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றா முன்னாடி நடக்கலைன்னா இந்த வருஷம் கண்டிப்பாக நடக்கும். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இந்த அதீத இன்ட்ரெஸ்ட் ஆன் அக்கல்ட் நாலேஜ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஷயம், அதாவது அஸ்ட்ராலஜி கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிறது, நிறைய அந்த வீடியோஸ் பார்த்து உங்களுக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர ஆரம்பிச்சிருக்கும். ஓ ஆமாம், இதெல்லாம் தான் இருக்குது அப்படின்னு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது. இது கூடவே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க லைஃப்பை பற்றின ஒரு புரிதல் கொண்டு வந்திருக்கிறது. இந்த விஷயம் இப்படி நடக்குதுன்னா இதுதான் ரீசன். நிறைய நாலேஜ் கெயின் பண்ணியிருப்பாங்க, அதை வச்சு இப்போ அவங்களே ப்ரெடிக்ஷன்ஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ இது நடக்குதுன்னா, ஆமா எனக்கும் இது நடந்தது, அப்போ இதனால தான் இது நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டர்ன் அனாலிசிஸ் அண்டர்லைங்காக இருக்கு இல்லையா, அதை தான் அஸ்ட்ராலஜியில் பண்ணுறாங்க, அதை தான் வந்து நிறைய விஷயத்தில் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹிடன் காட்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரியான காட்ஸ் வர்ஷிப் பண்ணுறது. அவங்க வந்து யூஸ்வலான காட்ஸ் இல்லை, ஆனால் அவங்கள நான் வர்ஷிப் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு குரு கம்மிங் அக்ராஸ் அ குரு, அவங்களுக்கு அவங்க லைஃபோட பாதையை காட்டுற மாதிரியான குருவை வந்து அவங்க சந்திக்கிறது, இது எல்லாமே இந்த பேட்டர்ன் அவங்களுக்கு நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி சரிங்க ரெமெடி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். ஸோ உங்களோட பொறுத்த வரைக்கும் ரெமெடி என்னன்னா, நான் சொன்னேன் இல்லையா ஏற்கனவே 6th house ரொம்ப க்ரௌடடாக இருக்குது. 6th house is not a positive house. 6th house வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூ, 6th house எனிமீஸ், 6th house வந்து ஆல்சோ யூ கேன் சி ஃபார் சர்வீஸ், லோன்ஸ், இப்போ இதெல்லாம் இருக்குது. அப்போது அதை நீங்கள் எப்படி பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணலாம், அங்கே சனியும் இருக்க போகிறாரு, எப்படி நீங்கள் பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணலாம்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சர்வீஸ் பண்ணுங்கள். எங்கே வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட உங்கள் வீட்லேயே நீங்கள் வேலைகளை எடுத்து பண்ணுறது. லேடிஸ் வேலை பார்ப்பாங்க, சில ஜென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டாங்க. உங்கள் வீட்லேயே நீங்கள் வேலைகள் எடுத்து பண்ணுறது. ஏன்னா உங்களோட 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி போய் 6ஆம் இடம் உட்காராங்க. ஸோ சர்வீஸ் அட் ஹோம். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டு கிட்ஸோட பொறுப்பு நீங்கள் அவ்வளோ பார்த்துக்க மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்து பண்ணுறது. இது 2. இதை தவிர வந்து இதெல்லாம் நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு பண்ணுறது. பட் வெளி உலகத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வேர்ல்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க. ஸோ அப்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா, யூ கேன் ஹெல்ப் ஓல்டு பீப்புள், அதாவது ஓல்டேஜ் ஹோம்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அங்கே போய் நீங்கள் சர்வ் பண்ணுறது இல்லை டொனேட் பண்ணுறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேமிலியில் அங்கே வந்து அங்கே இருக்கிற அந்த பெரியவங்களை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டாங்க, யாருமே அவரு கூட பேசுறது இல்லை, யாருமே பெருசாக கண்டுக்கிறதுனா, அவங்கள மாதிரி உங்கள் ஃபேமிலியில் அந்த மாதிரி இருக்காங்கன்னா அவங்கள நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கிறது. ஓகேங்களா? ஏன்னா 6ஆம் இடம் அதுதான், 6ஆம் இடம் வந்து அந்த கான்ஃப்ளிக்டில் தள்ளி வைக்கிறது, அதுதான் 6ஆம் இடம். ஸோ அவங்கள நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கிறது. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த ஓல்டேஜ் ஹோம்ஸ்க்கு டொனேஷன் கொடுக்கறது, இந்த ஹாஸ்பிட்டல் மாதிரியான இடங்களுக்கு டொனேஷன்ஸ் கொடுக்கறது. இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, அவங்க ஒரு நர்ஸ் அவங்களை நல்லா பார்த்துக்கிறாங்கன்னா அவங்களுக்கு டொனேட் பண்ணுறது, அவங்களுக்கு ஏதோ இந்த மாதிரி நீங்கள் இதை வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்கறது. ஆல் திஸ் யூ கேன் டூ. ஓகே, திஸ் இஸ் ஆல் ஃபார் துலாம் அண்ட் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.